ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இந்த உலகத்திலே இல்லை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே மனிதர்களை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், மனிதர்களால் தங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும், மனிதர்கள் முயற்சியினாலே தங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகும் என்று சொல்லி அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி அவர்களை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜா சொல்கிறார், நீரே தேவன் என்று சொல்லி. King David says, Lord, you are sovereign God. There is no other God in the world except you, and all your words are true. Because our God will not change his mind. He is not going to say tomorrow, oh, I'm sorry. But he will always fulfill whatever he has promised. That is our God. That is why we need to believe that our God is God. There is no one else in this world we can say he is a God. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் சத்தியம். அவர் சத்தியத்தை பேசுகிறவர், உண்மையானதை பேசுகிறவர். நமக்கு சொல்லுகிறதெல்லாம் சத்தியமாய் சொல்லுகிறார். அவர் பொய்யை சொல்வது இல்லை. இந்த உலகத்துல மனிதர்கள் தங்களால முடியாததை கூட தாங்கள் செய்து விடுவோம் என்று சொல்லி தவறான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவன். There are people in this world, they will give you false promises that they cannot fulfill in your life, promises that even no one can prosper, no one can fulfill in their life. But our Lord God will fulfill all his promises in our life. Now David says, you have promised me good things. நல் விசேஷங்களை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நல் விசேஷங்கள். Every promises that God gives are true. They are precious. Those promises are really a blessing to everyone, those who believe. நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும், விசேஷித்த நன்மையை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்றாலே அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். Every special blessing is from God. If God promises you a blessing, that will be special. That will be special. We need to believe and we need to claim those promises. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள். நீர் எங்களுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். இந்த உலகத்துல உம்முடைய வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. உம்முடைய வார்த்தைக்கு நிகரான வார்த்தை இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. நீரே இந்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்தீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீரோ அப்படியே எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்றுவீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.